பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி வளர்க்க வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நேர்மை. இப்போ உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டிய பணத்துல ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை திருப்பி கொடுத்துருங்க. இல்லைங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருங்க. இது மட்டும் இல்ல, நேர்மைனா பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது வந்து மரியாதை. உங்களுக்கு வயசுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, உங்க வயசுல அதிகமானவங்களா இருந்தாலும் சரி, சமமான மரியாதை கொடுங்க. உங்களோட பணக்காரங்களா இருக்காங்க அதுக்காக அதிக மரியாதையும், உங்களோட ஏழையா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக குறைஞ்ச மரியாதையும் கொடுக்காதீங்க. சமமா பாருங்க. அடுத்து வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அடுத்தது வந்து பொறுப்பு. உங்க குழந்தைங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுல வர ரிசல்ட்டுக்கு நீங்க தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி வளங்க. அது பாஸா இருந்தாலும் நீ தான் பொறுப்பு, ஃபெயிலா இருந்தாலும் நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்லி வளர்த்துங்க. அடுத்தது கருணை. உங்க குழந்தைங்க யாருகிட்டையும் திமிரா பேசாமையும் அகம்பாவமா பேசாமையும் கனிவா கருணையோடு பேச சொல்லிக் கொடுங்க. அடுத்தது வந்து சுய கட்டுப்பாடு. உங்க குழந்தைங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த படிப்புல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி வளர்த்துங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே டிவியை பார்க்கறது, செல்போன் பார்க்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் கண்ட்ரோலோட சொல்லிக் கொடுங்க. அடுத்தது வந்து நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, அந்த ஆன் டைமுக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்ல, யாராவது ஒரு டைமுக்கு வர சொல்றாங்க அப்படின்னா, அது உங்க வேலையா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்டோட வேலையா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு டைமுக்கு வர சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டைமுக்கு போக சொல்லிக் கொடுங்க. அடுத்தது வந்து விமர்சன சிந்தனை. ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.